ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஆட்டு ஈரல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா உரசிக்கலாங்க. அப்போ தான் அந்த ஈரலில் உள்ள ரத்தம்லாம் நல்லா க்ளீன் ஆகும். அந்தளவுக்கு நல்லா உரசிக்கங்க. உரசினதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை அலசிட்டு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட பட்டை, கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வரமிளகாய் ஆட் பண்ணுறதுனால நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வரமிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கும் போதே நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பழம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிரும். இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஈரலை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஈரல் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் சேர்த்துக்கல. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஈரல் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக எவ்வளோ விசில் வச்சு வேக வைப்போமோ அந்த மாதிரி விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இது கூட மிளகு சீரக பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஈரல் வேகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுட்டு அடுத்து நம்ம இது கூட மிளகு சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகும் அதோட கொஞ்சம் கம்மியாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பில். ஃபஸ்ட்டு மிளகை வறுத்துட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜீரகத்தை அது கூட ஆட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு எடுத்து அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பெப்பர் சிக்கனுக்கெலாம் ஆட் பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான். இப்போ மிளகு சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் கிரேவி பதத்துக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக ஆட்டு ஈரல் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.